புத்திரத்துவத்தின் முதல் சிம்டம் என்னன்னா, பையன் வயசுக்கு வந்துட்டான்ற சிம்டம்ஸ் என்னன்னா, அவனுக்குள்ள இருந்து அதிகாரம் புறப்படும். இதற்கு முன்பாக நடந்திருக்கிறார் என்று திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் வெறும் வார்த்தையில் நடத்தப்படுகிறவர்கள். இதற்கு முன் நடக்காவிட்டாலும் என்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார் என்று நீ நினைப்பாயானால் நீ ஆவியினால் நடத்தப்படுகிறவன். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டப்ப நோக்கம் என்ன தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் இருக்கும்படி உங்களை முன்குறித்தாராம். கையை தட்டுங்க ஒரு ராமே. பிரச்சனைகளை பார்த்து 12 பேர் பயந்தாங்க. ஒரே ஒருத்தர் கோவப்பட்டார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை சுத்தி பிரச்சனை வரும்போது, பிசாசு டிஸ்டர்ப் பண்ணும்போது உங்களுக்கு பயம் வருதா, கோபம் வருதா? கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் தான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களையும் எதிர்மறையான காரியங்களையும் வியாதிகளையும் தடுப்பேன் என்றால், நான் தான் இந்த உலகத்தை மாற்றுவேன் என்றால், இத்தனை வருஷமா இந்த உலகத்தை மாற்றாததற்கு முதல் குற்றவாளி நான் தான் அப்படின்னாரு. அப்ப இத்தனை வருஷம் நான் செய்யல, இப்பவும் நான் செய்யாம இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, செய்ய வேண்டியது நான் அல்ல, செய்ய வேண்டியது நீ. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாத அர்த்தம் என்னன்னா, சபை உன்னை வேட்டையாட போகுது. அதான் இயேசு சொன்ன அர்த்தம். சபை பாதாளத்தின் வாசலை வேட்டையாட போகுது, விரட்டி விரட்டி வேட்டையாட போகுது. அந்த வேட்டையாடுதலுக்கு முன்பாக நீ நிலை நிற்க முடியாது என்று இயேசு சொன்னார். ஊழியத்துக்கு வந்தா வேட்டையாடுன்ற வெறி இருக்கணும். சபை என்பது பிசாசையும் வியாதிகளையும் மரணத்தையும் வேட்டையாடுவதற்காக இந்த பூமியில தேவன் தன் ரத்தத்தை சிந்து பூமியில பிறப்பித்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமா வாசிப்போம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, தேவ புத்திரர்கள் வருவதற்கு சிருஷ்டியானது காத்திருக்கலையாம். தேவ புத்திரர்லாம் வருவாங்க அப்படின்னு காத்திருக்கலாம். தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு அந்த கிரீக் வேர்ட் அப்போகலிப்சிஸ் அப்படின்னா, தேவபுத்திரன் இருக்கிறாங்க, ஆனால் அவன் வெளிப்படணும். அந்த வெளிப்படுறன்னா அப்போ இருக்கிறாள் தான் வெளிப்படணும். அப்போ தேவபுத்திரர்கள் வருவதற்கு காத்திருக்கவில்லை, தேவபுத்திரர்கள் மறைவிலிருந்து வெளிவருவதற்கு காத்திருக்கிறது. கையை தட்டும்போது ஒரு காமே, என் பையன் கூட விளையாடும் போது அவன் அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு நான் அவனை தேடணும் அப்படின்ட்டு உடனே நாங்கள் ஐயோ அவனை காணணும் அப்படியே உள்ளேருந்து அப்படி எந்திரிப்பான் பாருங்க. அவனுக்கு ஒரு சிரிப்பு, நம்ம மறைஞ்சிருந்து வெளியே வந்துட்டோம். அப்படித்தான் உங்களுக்குள்ளேருந்து மறைஞ்சிருக்கிற அந்த புத்திரன் வெளியே வந்து முகத்தை காட்ட போகிறான். ஆமேன். ஒருமுறை ரெய்னால்ட் போங்கே அவர்களை பார்த்தபோது ஒருத்தர் சொன்னானா, போங்கே உங்கள் கண்களின் வழியாக இயேசுவை நான் பார்த்தேன் அப்படின்னா. பயங்கரமாக அனாயிட்டாயிட்டான், இதாகிட்டானா. என்னடா நான் அவனை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாங்கன்னா, அந்த கண்ணு வழியாக அப்படி இயேசு என்னை பார்த்தாருனானா. அதை சாட்சி போங்கேக்கு பயங்கரமாக இருந்துச்சான். அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் ஜெபத்தில் கேட்டார், ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொல்கிற உண்மைதானா அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொன்னாரா, அவன் சொன்னது உண்மைதான், நான் உனக்குள்ளே தான்டா இருக்கிறேன், உனக்குள்ளே வாசம் செய்கிறேன். சில நேரம் வெளியில் உன் கண் வழியாக வந்து இப்படி பார்ப்பேன் உலகத்தை, அப்படி பார்க்குற நேரத்தில் என் பார்த்துட்டான் அப்படின்னாரான். அதுதான் வெளிப்படுவது, அப்போகலிப்சிஸ். அதாவது திரை விலகுவது. உங்களுக்குள்ள ஒரு தேவ புத்திரன் இருக்கிறான். அந்த புத்திரன் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனவன். கையை தட்டுங்க ஆமே. நீங்கள் செங்கலாக வச்சு கட்டலை, கம்ப்ளீட் ஆனவன். அந்த கம்ப்ளீட் ஆனவன் எப்படி ஒரு பிக்சர் அப்படியே டவுன்லோட் ஆகுதோ அப்படி உங்கள்கிட்ட இருந்து வந்து என்ன செய்யுது, ரிவீல் ஆகுது. அவன் கம்ப்ளீட் ஆனால் எப்படின்னா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களை முன்குறிச்சதே, அதாவது மெடிக்கல் காலேஜ் எதுக்கு சேரும், டாக்டர் ஆகிறதுக்கு சேர்ந்துருக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜில் உள்ள நாளே வெளியே வரும்போது டாக்டர் தான் வெளியே வரான். சரியா? அப்படித்தான் தேவன் ஒருத்தர் முன்குறிச்சிட்டாருன்னா அந்த பர்பஸ் என்ன, வந்து ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் என்ட்ராருன்னா பர்பஸ் என்ன, வெளியே வரும்போது
அவர் வந்து டாக்டராக வரணுன்றது தான் அந்த நோக்கம். அப்போ தேவன் உங்களை தெரிந்து கொண்டப்போ நோக்கம் என்ன தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் இருக்கும்படி உங்களை முன்குறித்தாராம். கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமே. ஏதோ வாழ்ந்துட்டு அங்கங்கே ஜபத்தை போட்டுட்டு வந்து சர்வைவல் வந்து ஒரு மாதிரி வந்து இந்த பூமியில் வாழ்ந்து வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்கிற வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை அழைத்தது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி என்னையும் உன்னையும் முன்குறித்தார். ஆமாம். அந்த வசனம் எங்கே இருக்குது? 8 ரோமர் 8:28 வாசிங்க. 28:29 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இந்த வசனம் எல்லாம் இந்த ஃபுல் சாப்டருமே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னவென்றால், சிருஷ்டியானது தன் மகிமையான சுயாதீனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய புத்திர சுவிகாரம், அதாவது தேவ புத்திரர்கள் வெளிப்படுவது, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்ததுடைய முழு பலனும் ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து வெளிப்படுவது. அந்த முழு பலனும் வெளிப்படுவது, முற்றிலும் ஜெயங்கொள்வது. அப்படிதான் முடிக்கிறார் அந்த சாப்டரை முடிக்கும்போது. எவன் ஒருத்தன் நீதிமான் ஆகிறதோடு நிப்பாட்டிட்டானோ அவன் பாதி ஜெயிச்சிட்டான். சிலரை அழைத்தார், சிலரை முன்குறித்தார், முன் அறிந்தாராம். முன் அறிந்தார், முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார். அப்ப தேவனுடைய ஃபுல் ப்ராசஸ் எப்ப முடியுது? அந்த ரட்சிப்பு நிறைவேறுது எப்ப? மகிமைப்படுத்தப்படுதல், மகிமை வெளிப்படுவது, புத்திரத்துவம் வெளிப்படுவது. இதை தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே இந்த சாப்டரே எழுதுறாரு அவரு. அதுலதான் இந்த வசனம் வருது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுன்னா, இப்ப உங்களை அதுக்கு தெரிஞ்சு கொண்டார்ல, இப்ப உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்க புத்திரனை வெளியே கொண்டு வரதுக்காகவே நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த செய்தியை இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி நடக்கிற இது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்க புத்திரத்துவத்தை, புத்திரனை, அந்த மகிமை அடைதலை நிறைவேற்றத்தக்கதாக தேவன் செய்து கொண்டிருக்கார். அதனால நான் சொன்னேன், சரியா நடந்துரும், எல்லாம் சூப்பரா முடியும். இந்த உலகம் புத்திரனை பார்க்கும். ஆமேன், ஆமேன். வாசிங்க. சகல நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அடுத்து, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராளனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தார். பார்த்தீங்களா? முன் குறிக்கிறார், இருக்கிறார், முன் குறித்து இருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குறிக்கிறாராம், டிக் பண்றான். ஒரு முட்டையில வந்து டிக் பண்றான். இந்த முட்டை வந்து 18 நாள் ஆயிடுச்சு, 20 நாளில் வந்து இது வந்து குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு அதை டிக் பண்ணுறாங்க. டேட்டு இதெல்லாம் எழுதுறாங்க அடகாய வைக்கும்போது. அப்படி நீங்கள் கருவில் இருக்கும்போது உங்களுக்கு டிக் பண்ணுறாரு. என்ன டிக் பண்ணுறாரு? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி. வேதத்தில் நீங்கள் மறக்கக்கூடாத முக்கியமான வசனங்களில் ஒன்று இது. நான் ஒரே ஒரு காரியத்துக்காக இந்த பூமியிலே அவரால் ரட்சிக்கப்பட்டேன். அது என்னவென்றால், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. நான் பரலோகம் போவதுதான் முக்கியமான விஷயம்னா, ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே ஒரு மலையிலிருந்து உங்களை தள்ளி விட்டு உங்களை கொண்டிருக்கலாம். கருத்து பரலோகத்துக்கு வந்துருவான். இல்லை, ஞானஸ்தானம் கொடுத்து எந்திரிக்கிறான் இல்லைங்க, அப்படியே 2வது முக்கு. சார் சார் சார்னும் போது அப்படியே முக்கிடணும். முக்கி, ஏன்னா பரலோகம் போகிறது தான் நோக்கம்னா, நீங்கள் அதுக்கப்புறம் உயிர் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்களே, நேராக பரலோகத்துக்கு வந்துடும். ஆனால் நோக்கம் அது இல்லை சாரே, அது இல்லை. அதற்கு பிறகு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. அந்த எக்ஸ்சேஞ்ச், உன் பாவம் அங்கே போனது மட்டும் கிடையாது, அவரோட நீதி உனக்குள்ள வந்துச்சு. எதுக்கு? அவர் இந்த பூமியில் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நீயும் நானும் செய்வதற்கு. இந்த உலகம் மறுபடியும் இயேசுவை பார்ப்பதற்கு, இந்த உலகம் மறுபடியும் மேசியாவை பார்ப்பதற்கு. அனாயிட்டட் அப்படின்னா மேசியான்னு அர்த்தம். மேசியானா யாருன்னா வந்து கிரைஸ்ட்னா வந்து அனாயிட்டட். இஃப் கிரைஸ்ட் இஸ் அனாயிட்டட்னா the anointed means கிரைஸ்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்து என்ற அர்த்தம். பிரிட்டோ கிறிஸ்து, விஜய் கிறிஸ்து அப்படி போடணும் நீங்க. இன்ஃபேக்ட் ஜெய கிறிஸ்துன்ற மாதிரி வந்து ஜோஸ் கிறிஸ்து, ஜஸ்டின் கிறிஸ்து. பிகாஸ் யூ ஆர் அனாயிட்டட். நீங்க பேர்லாம் போட வேணாம், வேலையை பாருங்க, அது போதும். வேலையை பார்க்கறதா முக்கியம். பேரை போட்டதுக்கு டிகிரியை போட்டுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருந்தோம்னா
டிகிரியெல்லாம் சம்பாதிச்சிட்டு கேள்ற மாதிரி. அதாவது இந்த கிறிஸ்து வெளிப்படணும். அதாவது தீர்க்கதரிசி சொன்னார், உன் அபிஷேகத்தை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணாத, அந்த அபிஷேகம் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தார். நீ போய் நான் ஒரு தீர்க்கதரிசி பாருங்க அப்படின்னா நீ இன்ட்ரடியூஸ் பண்ணாத, நீ பேசிகிட்டே இரு, நீ ஒரு தீர்க்கதரிசின்றத அந்த அபிஷேகம் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுமா. அதனால் இதன் அர்த்தம் என்னென்னா, நான் போய் கிறிஸ்துவனை பற்றி சொல்லணும், உடனே ஃபேஸ்புக்கில் என் பேரை கிறிஸ்துன்னு சேர்த்துக்கணும், அது இல்லை முக்கியம். இதெல்லாம் சாமிக்குரியது இல்லை. கிறிஸ்துன்றது நீங்கள் எப்படி சொன்னீங்க? அப்போ இம்மானுவேல் யார் பேர்? இம்மானுவேல் கடவுள் பேர். அதை எப்படி நீ வச்ச? இம்மானுவேல் எப்படிப்பா நீ வச்ச? அப்போ எபினேசர் வைக்கிற, எபினேசர் அவர் பேர். நீ பெரிய எபினேசரா? நீ வந்து இது வரைக்கும் காத்துட்டியா நீ அப்படின்னு கேட்குறமா? அந்த பேரெலாம் வைக்கிறீங்களே, அப்படியே தான் கிறிஸ்து. இப்போ பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை, பேர் வச்ச சோறு வச்ச மாதிரி நாய்க்கு பேர் வச்ச சோறு வச்சான்னு கேட்டேன். அது மாதிரி உங்களுக்கு பேர் வைக்கிற முக்கியம் இல்லை, நம்மள்ட்ட இருந்து வெளிப்படுவது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படுவது. இன்று இரவு உன்னை சுற்றி இருக்கிற விடுதலையாக்கப்படுகிறான். நீங்கள் உங்கள் பேச்சை கேட்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். உங்கள் டெக்ஸ்ட்டை படிக்கிறவன் விடுதலையாக்கப்படுகிறான். உங்களுக்கு வந்து விடுதலையின் அபிஷேகம். ஏனென்றால் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் விடுதலையின் ஆவி. அது கிறிஸ்துவின் ஆவி, குமாரனின் ஆவி. அதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சாம்பல் இருக்கிறவனுக்கு சிங்காரத்தை கொடுக்கவும், வந்து குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், நொறுங்கி போய் கிடக்கிறவனை எடுத்து கட்டவும் கர்த்தர் உங்க மேல உங்களை ஒரு கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, நாம் யார் என்பதை உணர மறுப்பதுதான் புத்திரத்துவத்தும் வெளிப்படாமல் இருப்பதன் காரணம். நீங்கள் மற்றவர்கள் செய்வதை செய்வதற்காக விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் சரித்திரத்தை படிக்கிறவர்கள். மற்றவர்கள் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சரித்திரத்தை படிக்கிறவர்கள். மற்றவர்கள் செய்கிறதை செய்வீர்கள் என்றால் நீங்கள் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறவர்கள். ஆனால் யாரும் செய்யாத நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஜெனரேஷனை தேவன் சரித்திரம் படைக்க வைத்திருக்கிறார். வெளிப்படும். விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் இது முடிக்கப்பட்ட வேலை. தேவ புத்திரர்கள் வருவதற்கு உலகம் காத்திருக்கவில்லை, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. அன்கவரிங், அன்வெயிலிங், மேனிஃபெஸ்டேஷன். ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆள் வெளிப்படுறாரு. ஒரு பால் ஒரு பந்துக்குள்ளே போயிடுச்சு. யாரோ சொல்லுவாங்க, இல்லை ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிஞர், அவன் வந்து பந்து எடுக்க முடியாமல் இருக்கும், உடனே உள்ளே வந்து தண்ணியை ஊற்றுவார். ஊற்றுனோடனே பந்து என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். அதை வந்து ஒரு பெருசாக பண்ணி அந்த காலத்தில் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மை. வந்து தண்ணி உள்ளே போனோம், பந்து வெளியே வந்துருச்சு. அப்போ அந்த பந்து எங்கே இருந்துச்சு? உள்ளே தான் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள தேவபுத்திரன் இருக்கிறான். இயேசுவின் சாயல் அப்படியே அவனுக்கு இருக்குது. ரெவலேஷனை உள்ளே ஊற்ற இந்த மேனிஃபெஸ்டேஷன், புத்திரன் வெளியே வரான், பால் வெளியே வந்த மாதிரி. இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெவலேஷன் உள்ளே போகுது, பால் வெளியே வருது. ஆமேன். எப்படி வெளியே வருது? நல்லா தெரியுது. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய எண்ணங்களில் மாற்றங்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள். மீசை வளர ஆரம்பிக்குது, அப்போவே தெரியுது பையன் வந்து என்ன செய்கிறான், புத்திரன் ஆகிறான் அப்படின்னு. அப்போ இது எப்போ நடக்கும்? அது நடந்தால் இது நடக்குமா? அப்போ புத்திரத்துவம் வெளிப்பட்ட உடனே இந்த எண்ணம்லாம் மாறிடுமா? இல்லை, எண்ணம் வெளிப்பட்ட உடனே புத்திரத்துவம் வெளிப்படுமா? அதாவது பருவம் வந்ததும் அது கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்து கொடி, அதை பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததால் பருவம் வந்ததா? இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வருது பார்த்தீங்களா? அது வந்து புத்திரன் ஆகிறனால தான் வருதுன்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? புத்திரன் ஆகணுன்ற காண்டி இதெல்லாம் நீங்கள் நினைக்கல. இந்த எண்ணம் வருதுனாலே, அந்த ஆசை வருதுனாலே உனக்கு பருவம் வருதுன்னு அர்த்தம். ஆசை வருதா? ஆசை வருதா? ஆசைன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதா? செத்தவனை எழுப்பணும்னு ஆசை வருதா? வியாதியை சுகமாக்கணும்னு ஆசை வருதா? கஷ்டப்படுறவங்க கண்ணீரை துடைக்கணும்னு ஆசை வருதா? அழுகிறவங்களை அழுகை நிறுத்தி அவங்கள கழிப்பாக்கணும்னு ஆசை வருதா? இந்த உலகம் கண்ணீர் இல்லாத உலகமாக மாறணும்னு ஆசை வருதா? தாயை இழந்து தவித்திருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் தாயை ஒப்பு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு வரலையா?
அப்போ உங்களுக்கு வயசு வரலன்னு அர்த்தம். அந்த ஆசை வந்துருச்சுன்னா புத்திரன் ஆயிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள் உங்களோட உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கும்போது உங்களுக்குள்ளே மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. புத்திரத்துவம் சாதாரணமாக வெளிப்படுகிறது. இது வந்துட்டு போகிறது கிடையாது. இது வெளியே வந்தால் அப்படியே வந்து ஸ்டெட்ஃபாஸ்டிங்காக நிற்கக்கூடியது. இப்போ இந்த வரிகள் வந்து ரெண்டுமே சைமன்டேனியஸாக நடக்குதுன்னு சொல்லுது. பருவமும் ஆசையும் சைமன்டேனியஸ் அப்படி செட் ஆகுது. அப்படி தான் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்க டிசையரும் உங்களுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டியும், அந்த மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசையருக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டி. நம்முடைய சாயலை மறந்து போகக்கூடாது. நமக்குள்ளே ஒரு புத்திரன் இருக்கிறான். அந்த புத்திரன் தான் இப்போ வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த புத்திரர் வெளிப்படுவதற்கு என்ன செய்கிறது? முழு சிருஷ்டியும் காத்திருக்கிறது. இந்த புத்திரத்துவத்தை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ரெவலேஷன் நிறைய தெரியணும்லாம் கிடையாது. வெரி சிம்பிள். நான் சொல்கிறேன், வெரி சிம்பிள். சிலபஸ் ரொம்ப சிறுசு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புத்திரன் வெளியே வந்துடுவான். ரொம்ப சிறுசு. இட் இஸ் மேட் காம்ப்ளிகேட்டட் பை த ப்ரீச்சர்ஸ் ஒன்லி. இட் இஸ் வெரி சிம்பிள். சிலபஸ் என்ன? இந்த உலகம் யாருக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது? சிலபஸோட சப்ஜெக்ட் நல்லா தெரியும். உலகம் யாருக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது? யாருக்காக? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசுக்காகவா, எனக்காகவா? இல்லை நமக்கு பரலோகமா, பூமியா? பூமியையோ மனுப்புத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமி யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? முத பாடம். ரெண்டாவது, அது எப்படி அடிமைத்தனத்துக்குள்ளானது? ரெண்டாவது பாடம். மூணாவது, அந்த அடிமைத்தனத்தில் மீட்பதற்கு சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? நாலாவது பாடம். அந்த சிலுவையில் இயேசு செஞ்சதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? அவ்வளவுதான் சிலபஸே. இதை அந்த சிலுவையில் இயேசு முடிச்ச பிறகு இந்த பூமி எப்படி நமக்கு சொந்தமாவது நீ புரிஞ்சுட்டீங்கன்னா நீ புத்திரன் ஆயிட்ட. இவ்வளவுதான். இதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மொத்த சப்ஜெக்டே. அவ்வளவுதான். இதை விட்டுட்டு வந்து கண்ட கழுதைகள் தேவையில்லாத விஷயங்களே வந்து இதனால் வருகிற நன்மைகள், வந்து தலையில் நின்று ஜெபிப்பதனால் வருகிற நன்மைகள், வந்து இடப்புறம் படுத்துக்கொண்டு ஜெபிப்பதனால், இப்படி தேவையில்லாத அவுட் ஆஃப் சிலபஸை படிச்சுக்கிட்டு இருக்கிறனால சபை வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு. கண்ட கருமங்கள் வெட்டுக்கிளியை குறித்து வந்து சில அசுத்தாவியோட பெயர்களெல்லாம் இன்சியலோட சொல்லிட்டு இல்லை, எதுக்குன்னு தெரியல எனக்கு. அந்த அசுத்தாய் ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சு இன்சியலோட சொல்கிறான், இப்படி ஒரு ஆவி வருகிறது. அப்படி இதெல்லாம் எதுக்கியா? எதுக்காகன்னு நான் கேட்குறேன். புரியல எனக்கு. பேர் வச்சு நீ சோறு வச்ச என்ன மாதிரி வந்து எதற்காக வந்து அதெல்லாம் தேவையில்லையே. என்னுடைய சிலபஸ் ஒன்று தான். இந்த பூமி யாருக்கு படைக்கப்பட்டது? எதனால் அடிமைத்தனத்துக்குள்ளானது? அந்த அடிமைத்தனத்தை மீட்பதற்கு எனக்காக யார் வந்தது? அவர் என்ன வேலை செஞ்சார்? அந்த வேலை செஞ்சதுனால எனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த பூமி எப்படி மாறப்போகிறது? அவ்வளோதான் மேட்ரு. இதை புரிந்து கொள்ளும்போது, தெளிவு வரும்போது மனுஷனுக்கு அதிகாரம் வருகிறது. எனக்கு அதான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். புத்திரத்துவத்தின் முதல் சிம்டம் என்னன்னா, பையன் வயசுக்கு வந்துட்டான்ற சிம்டம்ஸ் என்னன்னா, பையன் வந்து புத்திரன் ஆயிட்டான்ற சிம்டம்ஸ் என்னன்னா, அவனுக்குள்ள இருந்து அதிகாரம் புறப்படும். அதுதான் பிள்ளைக்கும் புத்திரனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். பிள்ளைகள் பிரச்சனையை கண்டு அழுவார்கள், புத்திரர்கள் அதட்டுவார்கள். இன்னைக்கு ஒரு லெட்டர் படித்தேன், ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். ஒரு ஆஃபரிங்கோட அனுப்பிச்சிருந்தார். அந்த ஆஃபரிங்க்கு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்தோன்னா அதோட ஒரு ஆஃபரிங்கோட ஃபோட்டோ பார்த்தோட சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் லெட்டரை படிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த நாட்களில் என் மனதுக்குள்ளே ஒரு தைரியமும் ஒரு அதிகாரமும் புறப்பட்டு வருகிறது. எல்லா விஷயங்களையும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணுறேன். அந்த வரியை படித்தப்போ என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. இதைத்தான் ஆவியானவர் இந்த நாட்கள் எதிர்பார்க்கிறார். இதற்கு முன்பாக இருந்த அவர் அனுப்பின ஆஃபரிங்கை விட, மற்ற எல்லாத்தையும் விட அந்த வரி என்னை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அப்போ ஆவியானவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மனுஷன் தைரியமாகிறத பார்க்கும்போதும் அவனுக்குள்ள அதிகாரம் புறப்பட பார்க்கும்போது தன்னுடைய சாயலை பார்க்கிறார். அவர் இந்த சாயலை மீட்பதற்கு தாங்க இயேசு கிறிஸ்து வந்தார். 60 வயசாச்சு, 50 வயசாச்சு, 65 வயசாயிடுச்சு, 70 வயசாச்சு, திரும்ப பிள்ளைகளை போல அழுது கொண்டு இருந்தால் இன்னும் நீங்கள் பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. பிள்ளைகள் அழுவார்கள், பிள்ளைகள் பயப்படுவார்கள், ஆனால் புத்திரர்கள் எழுந்து அதட்டுவார்கள். நடக்குங்க இயேசு நாமத்தில். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போது நூற்றுக்கணக்கான கேலி கூத்தை போல பார்க்கக்கூடிய பார்வையை நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற கரையம். அதுதான் இக்காலத்து பாடுகள். பாடுன்னா என்ன, உங்களை வந்து அப்படியே வந்து மதுரை எம்ஜிஆர் கட்டி அடிக்க போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. பாடுன்றது
பாடுன்றது உங்களை வந்து என்னடா அப்படி பார்க்குறாங்க பாருங்க, அந்த பார்வையை ஜெயிக்கிற பாரு, அதுதான் பாடு. உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறான் பாரு, அதுதான் பாடு. அவன் நம்பிக்கையோடு வந்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க பாரு, அதுதான் பாடு. அந்த பாடுகளை ஜெயிச்சு சிங்கம் போல நீங்கள் கர்ஜிக்கும் போது அதுலேருந்து தான் மகிமை வெளிப்படுது. இக்காலத்து பாடுகள்ன்றது அந்த புத்திர சுவிகாரத்துக்கு எதிராக வருகிற எல்லா விதமான கிரிட்டிசைஸை கண்டுக்கிறாம அடித்து தகர்த்து நிந்தைகளை அவமானங்களை தூக்கி எரிஞ்சு தேவன் கர்த்தர் உரைக்கிறதாவது அப்படின்னு பேசிட்டு போயிடுறான் பாருங்க, அவ்வளோதான். நாளை தினத்தை பற்றி அவன் கவலையப்பட மாட்டான். நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சுன்னா அப்படி பயப்படுறவன் வந்து, ஆமாம், ஒரு போலீஸ்காரன் சொன்ன மாதிரி, சார் நம்ம வந்து பழைய துப்பாக்கியை சுட்டுக்கிட்டு இருக்கிறோம், வந்து தீவிரவாதிலாம் பெரிய துப்பாக்கி வச்சுருக்காங்க, நம்ம அந்த ஜீப் 40 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டேங்குது, அவங்க ஃபுல்லாக வந்து ஃபாரின் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க சார், அவங்க எப்படி சார் ஜெயிக்க முடியும் நம்ம அப்படின்னு ஒன்று அந்த கமிஷனர் திரும்பி சொல்கிறாரு, இப்படி பயந்தினா இந்த தொழிலுக்கு நீ வராதன்றார், இந்த ப்ரொஃபஷனுக்கு நீ வந்திருக்கவே கூடாது. போலீஸ்கான வேலைன்றது அது வந்து வேலை இல்லைடா, வேட்டை அப்படின்றார். வேட்டையாடணுன்ற வெறி பிடிச்சவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். குடும்பம் குட்டி இருக்கின்றவன் பெட்டி கடை வச்சிடணும். ஊழியத்துக்கு வந்தால் வேட்டையாடணுன்ற வெறி இருக்கணும். பிசாசை டிஸ்டர்ப் பண்ணாட்டியா விட்டுருவானா? அப்போ ஊரில் இருக்கிற அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவனை விட்டுட்டானா? கொல்ல போகிற கொண்டு கூச்சிக்கிட்டு இருக்கிறான். புத்திரர்கள் அந்த சிம்டம் என்னன்னா, முதலாவது விஷயம் அதிகாரம். அதிகாரம் எப்போ தெரியுமா வரும்? தெளிவு வந்தால் தாங்க அதிகாரம் வரும். இயேசு என்ன செஞ்சு முடிச்சிருக்காரு என்கிற தெளிவு வரும்போது அதிகாரம் தானாக வெளியே பிச்சுக்கிட்டு வெளியே வருது. சபை அதிகாரத்திற்குள் கடந்து வர வேண்டும். எந்த பகுதியிலே நம்முடைய உரிமை தெரிகிறதோ அந்த பகுதியிலே நம்முடைய அதிகாரம் வெளிப்படுகிறது. எந்த பகுதியில் நம்முடைய அதிகாரம் வெளிப்படுகிறதோ அந்த பகுதியில் நமக்கு மகிமை வெளிப்படுகிறது. ஸோ சபையானது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற நேரம் இது. புத்திர சுவிகாரத்தின் புத்திரத்துவத்துடைய முதல் விஷயம் என்னவென்றால் பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. இயேசு சகல அதிகாரமுடையவராக இருந்தார். அப்படியே ரசிங்க சார், அவரை ரசிங்க சார். 40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு கொரோனாவுக்கு ஓன்னு அழுகக்கூடிய ஒரு 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 ஓலமிடக்கூடிய கூட்டத்தை கூட்டுவதற்காக இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்தோம். பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். இவர் பிள்ளைகளே இது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறவன பயமுறுத்துரு. அவனே அழுதுகிட்டு இருக்கான். எதற்காக வந்தது தெரியுமா? ஓ, அவன் சவுண்டை கூட்டுறான். விட்டு இருந்தால் சும்மா அழுதுகிட்டு இருந்திருப்பான் போல. இவன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஓவர் அழுக வச்சுக்கிட்டு இருக்கிறான். நியூஸை கேட்டோம்னா அவன் நம்மளை மிரட்டுறான். சரி, கிறிஸ்தவ செய்தியை கேட்போம்னா இவன் அதை விட மிரட்டுறான். அவன் பொதுவாக நியூஸை சொல்லி மிரட்டிடுறான். இவன் பேர் சொல்லியோ கூப்பிடுறான். ராபர்ட்டு, இமானுவேலு, நீங்களாம் வந்து இப்படி ஆக போறீங்களான்ற உள்ள ஒரு குரூப்பு மிரட்டுறதுக்குன்னே வந்து ஃபுல் டைமாக தே ஆர் அனாயிண்டட் பை சம்படி எல்ஸு அண்ட் சென்ட் பை சம்படி. சொல்ல விரும்பலை நான். பயம் நல்லா தெரிஞ்சுங்க. பயம் என்கிற தாய்க்கும் பிசாஸ் என்கிற தகப்பனுக்கும் பிறக்கும் பிள்ளைதான் நோய். யார் சொல்கிறது வந்து தெரிமை சொல்கிறான்னு நினைக்கிறேன். கர்ப்பப்பை இருந்தால் தான் சீடு வேலை பார்க்கும். பிசாசு சீடுனா கர்ப்பப்பை பயம். எவன்ட்டெல்லாம் கர்ப்பப்பை இருக்கோ அவன்கிட்ட தான் பிள்ளை பிறக்கும். கர்ப்பப்பையே இல்லாத ஆள்கிட்ட ஒன்றும் பிறக்காது. பயம்ன்ற கர்ப்பப்பை ஒன்றை இல்லைன்னா பிசாசுடைய எத்தனை சீடை உள்ளே போட்டாலும் அது வேலை பார்க்காது. இவங்களுடைய வேலையை கர்ப்பப்பையை பொருத்துவது. நான் ராஜாக்கள், கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ராஜானா எப்படி இருக்கணும்? பிரசங்கி 8:4 என்ன சொல்லுது? ராஜா, நான் ராஜானா என்ன அர்த்தம்? நான் ராஜா அப்படின்றீங்கன்னா ராஜாவோட வார்த்தையில் என்ன இருக்க வேண்டும்? அதிகாரம் இருக்க வேண்டும். வாசிப்போம், பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. பார்த்தீங்களா? அத்தாரிட்டி இருக்கணும். அப்போ இனிமேல் ராஜான்னு சொல்லாதீங்க. ராஜான்னு சொல்லிக்கிறோம் நம்ம, ஆனால் அதிகாரமும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் அழுகையா? வெட்டு கிளிக்கு அழுக. சில பிள்ளைகள் பாருங்கன்னா தண்ணி கேட்கறதுக்கு அழுக, பாலுக்கு அழுக, சோத்துக்கு அழுக, எறும்பு கடிச்சா அழுக. என்னதான்டா சொல்ல வர? எனக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் அழுக.
நீங்களும் கூடி 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 ஒரே விஷயத்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அழுக அழுக அழுக. கொஞ்சம் கூட போர் அடிக்கலையா? பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு அழைக்கவில்லை, பிரச்சனையை பார்த்து பேசுவது தேவன் அழைத்திருக்கிறார். ஏன் அழுக? நான் அடுத்து சொல்ல அதாவது நம்ம நல்லா நம்ம நீதிமானாக இருந்தால் நம்ம பேசலாங்க. நம்மளாம் பாவிகளாக இருக்கோம்ல. நம்மளானா புரியல, நாங்களா நீங்களா? இல்லை நம்மளானா அப்போ நீயும் பாவி தானா? இன்னைக்கு என்ன சொல்லுவார்? நீங்களும் பாவியா? இல்லை நான் நீதிமான், முன்னாடி உட்காந்துருக்கலாம் பாவி. சரி நீங்கள் நீதிமான் தானே, அப்போ நீங்கள் பேசுங்க, நடந்துடும். தம்பி இவ்வளோ தெளிவாலாம் நீ பேசக்கூடாது. இந்த ஸ்கூலில் சிலர் கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா, சார் இந்த கேள்விக்கு பதில் என்ன, அப்போல்லாம் கேட்கக்கூடாது, இப்போ அதிக பிரச்சனை தானம்மா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுருது. எவனுமே நீதிமான் இல்லைன்னா யாருமே இல்லையா? முன்னாடி பேசுகிறவர் நீதிமான் இல்லையா? நீதிமான் ஒருவனும் இல்லையா? தேடி பார்த்து இப்போ யாருமே நீதிமான் இல்லையா? அப்போ நீங்களே நீதிமான் இல்லைன்னும் போது அவனுக்கு நீங்கள் இறங்கத்தானே வேணும். அவனை திட்டுறீங்க. நீங்கள் நீதிமானா அவனை திட்டலாம், நீங்களும் பாவின்றீங்க. அப்போ அவனுக்கு இறங்குங்க. ஆசாரியன் மனம் இறங்குவானாமே.